நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர பார்த்துக்கங்க. இந்த வீடியோல முக்கியமான ஒரு செக்டார பத்தி தான் பார்க்க போறோம். அது எந்த செக்டார்னா வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் செக்டாரு. டிஃபென்ஸ் செக்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வாய்ப்புகள் இருக்கு. லாங் டெர்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, ஒரு நாட்டுடைய பாதுகாப்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் செக்டாரு. கவர்மெண்ட் ஃபுல் ஃபோக்கஸ்ல இருக்காங்க இந்த டிஃபென்ஸ் செக்டார்ல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் இயர் அதாவது இந்த இயர் 2026 பட்ஜெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் செக்டாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 20% மேல கூடுதலா வந்து பார்த்தீங்கன்னா, பட்ஜெட் வந்து ஒதுக்க போறதா வந்து பார்த்தீங்கன்னா, நியூஸ் வந்திருக்கு. நம்ம அந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம பழைய வீடியோல பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க பாருங்க போயிட்டு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5 இம்பார்ட்டன்டான டிஃபென்ஸ் செக்டார்ல உள்ள ஸ்டாக்க தான் பத்தி பார்க்க போறோம். அதில ஃபர்ஸ்ட் உள்ள ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பிஇஎல். பிஇஎல் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக்ன்னு சொல்லலாம். ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வேல்யூவேஷன் ஹை தாங்க. 51 இதில தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 51 பில தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் செக்டார் ஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஹை பில தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆர்ஓசி, ஆர்ஓஇ சூப்பரா இருக்கு. ஃபேஸ் வேல்யூ வந்து 1 தான். ப்ரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, 51 இருக்கு. நல்லா இருக்கு. கடன் வந்து சுத்தமா கிடையாது. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா, 1.70 இருக்கு. 1க்கு கீழ இருந்தா நமக்கு நல்ல ஒரு அருமையான வாய்ப்பு. பயாஸ் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா, 8ல இருக்கு. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ் செக்டார்ல என்னென்ன பண்றாங்கன்னா, டெவலப்டு அட்வான்ஸ்ட் எலக்ட்ரானிக் எக்யூப்மென்ட்ஸ் அண்ட் சிஸ்டம் அண்ட் சர்வீசஸ் ஆஃப் த இந்தியன் டிஃபென்ஸ் செக்டார்ல இன்க்ளூடிங் ரேடாரு, ஃபயர் கண்ட்ரோல் சிஸ்டம், வெப்பன் சிஸ்டம், கம்யூனிகேஷன், நெட்வொர்க் சென்ட்ரிக் சிஸ்டம் இந்த மாரிக்க டிஃபென்ஸ் செக்டார்ல நெறையா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் டிஃபென்ஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆகியிருக்காங்க. அதாவது ஸ்மார்ட் சிட்டி சொல்யூஷன், சைபர் செக்யூரிட்டி சாஃப்ட்வேர் சொல்யூஷன், மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாரிக்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்போர்ட்டும் பண்றாங்க. டிஃபென்ஸ் செக்டார்ல வந்து பார்த்தீங்கன்னா, 90% வருமானம் வருது. நான் டிஃபென்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 6%, எக்ஸ்போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா 4% வந்துகிட்டு இருக்கு. ஆர்டர் புக் வந்து பார்த்தீங்கன்னா, 71,000 கோடிக்கு மேல ஆர்டர் புக்குங்க. அருமையான ஒரு ஆர்டர் புக் உள்ள கம்பெனி. இதோட ரிசல்ட் பார்க்கலாம். ஸ்டாக் வந்து பாருங்க, நல்ல ஒரு ஹைல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதோட ரிசல்ட் வந்து பாருங்க. செப்டம்பர் ரிசல்ட் வந்து பாருங்க. ஜூன் குவார்ட்டரோட பாருங்க, செப்டம்பர் அருமையான ஒரு ரிசல்ட் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் பாருங்க. 28லேருந்து 29 இருக்கு ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜினு. ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, 1,700 கோடி. நெட் ப்ராஃபிட் பாருங்க 1,887 கோடி இருக்கு. இயர் ஆன் இயர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனியோடைய நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் ஆகிட்டே இருக்கு. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் சூப்பரா இருக்குங்க. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத்தும் நல்லா இருக்கு. ஸ்டாக் பிரைஸ் சிஜிஆர் பாருங்க. அருமையான ஒரு ரிட்டர்ன் குடுத்திருக்கு இன்வெஸ்டருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. ரிசர்வ் வந்து பார்த்தீங்கன்னா, 20,000க்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் வச்சிருக்காங்க. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா, மைனஸ்ல இருக்கு. ஆர்ஓசி வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருக்குங்க. கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூடியிருக்கு. டெப்டார் டேஸும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூடியிருக்குங்க. ப்ரமோட்டர் ஹோல்டிங் எந்த சேஞ்சஸ் கிடையாது. எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு வித்திருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு கூட்டியிருக்காங்க. பப்ளிக்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, 10% கீழ தான் இருக்கு இந்த ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு ஹைட்ல போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நவம்பர் 2025 தான் இதோடைய ஹை. அந்த ஹேண்டில வந்து பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, மேல ஃபர்தரா போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ரீசென்ட் லோன்னு பார்த்தீங்கன்னா, டிசம்பர் 18ஆம் தேதி அந்த டிசம்பர் 18ஆம் தேதியோட லோ வந்து பார்த்தீங்கன்னா, ரீசென்ட் லோ. அது கீழ வந்துச்சுன்னா, இன்னும் கூட கீழ வரும். எது வரைக்கும் வரும்னா, ஆகஸ்ட் 25 அதாவது ஆகஸ்ட் 29, 2025 உள்ள கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா? இந்த கேண்டிலுக்கு வரைக்கும் கீழ வரதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு. அடுத்தது நம்ம 2வது பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, பிடிஎல், பாரத் டைனாமிக்ஸ். அருமையான ஒரு ஸ்டாக்ன்னு சொல்லலாம். ஒரு மிட் கேப் ஸ்டாக்ன்னு சொல்லலாம். ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹைல தாங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆர்ஓசி, ஆர்ஓஇ சூப்பரா இருக்கு. ஃபேஸ் வேல்யூ 10, 5. ப்ரமோட்டர் ஹோல்டிங் நல்லாவே இருக்குங்க. பெக் ரேஷியோ வந்து பாருங்க, ரொம்ப 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 ஹை வேல்யூஷன்ல தான் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, சர்ஃபேஸ் ஏர் மிசைல்ஸு, ஏர் டூ ஏர் மிசைல்ஸு, ஆன்டி டேங்க் ஹைடென்ஸ் மிசைல்ஸு இந்த மாரிக்க டிஃபென்ஸ் செக்டார்ல வந்து முக்கியமான ஒரு எக்யூப்மெண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் பண்றாங்க. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஹை 2025 மேல போன ஹை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இருக்கு. இதுவரைக்கும் போயிட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப டவுன் ட்ரெண்ட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு கொஞ்சம் ரிவர்சல் காமிச்சிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. 2025 லோ வந்து பார்த்தீங்கன்னா, 979. இதோடைய ரிசல்ட் வந்து பாருங்க. லாஸ்ட் செப்டம்பர் ரிசல்ட் வந்து பாருங்க. சூப்பரான ரிசல்ட் பாருங்களேன். சேல்ஸ் பாருங்க. அருமையான ஒரு சேல்ஸ். இதுவரைக்கும் பண்ணாத ஒரு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மார்ச்ல பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரீசென்ட் ஆயிட்டு செப்டம்பர்ல சூப்பரான ஒரு சேல்ஸ். ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, 188. ஆப்பரேட்டிங் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, 16. நெட் ப்ராஃபிட் வந்து பாருங்க 216 கோடி. லாஸ்ட் குவார்ட்டர்ல 18 கோடி. லாஸ்ட் இயர் செப்டம்பர்ல வந்து பார்த்தீங்கன்னா, 129 கோடி. இயர் ஆன் இயர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நல்லாவே இம்ப்ரூவ்மென்ட் இருக்குங்க. எந்த ஒரு இதுவும் கிடையாது. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் நல்லா இருக்கு டிடிஎம்ல. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் டிடிஎம் நல்லா இருக்கு. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லா இருக்கு. ஸ்டாக் பிரைஸ் சிஜிஆர் நல்லா இருக்குங்க. கடன் சுத்தமா கிடையாது. 4,000 கோடிக்கு மேல வச்சிருக்காங்க.
நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்குது. டெப்டார் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 90 கோடி இருக்குது. கேஷ் கன்வர்சேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 564 354 ஒரு பாசிட்டிவ். ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 74. யாருன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான். எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. டிஐ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டியிருக்காங்க. பப்ளிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 11.34 இருக்குங்க. அடுத்தது நம்ம இதோடைய பாரத் டைமண்ட் கூட நம்ம சார்ட்டை பார்த்துட்டோம். பிடிஎல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குங்க. பார்த்தா தெரியும். ஒரு சைடு வேல தான் இருக்குது. இதோடைய 2025 லோ வந்து பார்த்தீங்கன்னா 917ங்க. 2024 நவம்பரு. அருமையான ஒரு லோ இந்த லோ. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேலே போயிட்டு மறுபடியும் ஒரு சைடு வேல தான் இந்த ஸ்டாக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் ஜோனில் தான் இந்த ஸ்டாக் இருக்குங்க. நான் ஒரு ட்ரெண்ட் லைன் போடுறேன், இங்கே பாருங்கள். இந்த தெரியும் உங்களுக்கு. முக்கியமான ட்ரெண்ட் லைன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டர்னில் தான் இந்த ஸ்டாக் இருக்குது இப்போக்கி. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இதை பார்த்தா தெரியுது பார்த்தீங்களா உங்களுக்கு. ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் பேரலல் சேனலுக்குள்ள தான் இப்போ இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் தான் வந்து டச் பண்ணி நிற்கிது. இதை வந்து சப்போஸ் பிரேக் அவுட் ஆனிச்சுன்னா ஃபர்தராக மேலே போவோம் இந்த கேண்டில். அப்படி இல்லைனா டவுன் வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஆப்போசிட் சைடு. அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்டாக் தாங்க. ஹெச்இஎல், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் கம்பெனிங்க. அந்த கம்பெனி இங்கே பாருங்கள், மிகப்பெரிய ஒரு லார்ஜ் கேப் கம்பெனி. இந்தியாவில் வந்து டிஃபென்ஸ் செக்டாரில் வந்து முக்கியமான கம்பெனி சொல்லலாம். ஏர்கிராஃப்ட் அண்ட் ஹெலிகாப்டர் தயாரிக்கிறாங்க இவங்க. வந்து ரிப்பேர், மெயின்டெனன்ஸ் எல்லாமே இவங்க. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. மற்ற ஸ்டாக்கோட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக இருக்குது. 34.9 இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் வேல்யூஷன் கூட தான். ஆர்ஓசி, ஆர்ஓஇ சூப்பராக இருக்குங்க. இண்டஸ்ட்ரி பி 61. அதோட பார்க்கும்போது ஸ்டாக் பி கம்மியாக தான் இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் அருமையாக இருக்குது. கடன் சுத்தமாக கிடையாது. பெக் ரேஷியோ 1.93 இருக்குது. 1 கீழே வந்து அருமையானது. பைசஸ் ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 7 இருக்குது. ஸ்டாக் நல்ல ஹையில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு சைடு வேல தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னும் கூட கீழே வந்துச்சுன்னா தான் நமக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். லாஸ்ட் குவார்ட்டர் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா அருமையான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் இயரோட பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்குங்க. 2024 செப்டம்பரோட நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக கொடுத்துருக்காங்க. 1609 கோடி கொடுத்துருக்காங்க லாஸ்ட் குவார்ட்டர் வரையும். லாஸ்ட் இயரோடையும் நல்லாவே இருக்குது. இயர் ஆன் இயர் பார்க்கும்போது கண்டினியூவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8500 கோடிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் பண்ணுறாங்க. மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட்டுங்க. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் பார்த்தீங்கன்னா என்னமோ 10க்கு கீழே தாங்க இருக்குது. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் பார்த்தீங்கன்னா மைனஸில் இருக்குது. ஸ்டாக் ப்ரைஸ் சிஜிஆர் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டியும் சூப்பராக இருக்குங்க. கடன் வந்து கம்மியாக கிடையாது. பார்த்தீங்கன்னா ரிசர்வில் பாருங்கள் 36,000 கோடிக்கு மேலே ரிசர்வ் வச்சுருக்காங்க. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து ப்ளஸில் இருக்குது. டெப்டார் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 55. கேஷ் கன்வர்சேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 634. இது மட்டும் கொஞ்சம் கூடி இருக்குங்க. ப்ரொமோட்டர் யாருன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா தான். 71% வச்சுருக்காங்க. எஃப்ஐஏ கூட்டியிருக்காங்க. டிஏ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோன்னு குறைச்சிருக்காங்க. பப்ளிக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து குறைஞ்சிருக்கு. அடுத்தது இந்த ஸ்டாக்கோடைய சார்ட்டை நம்ம பார்க்கலாம். ஹெச்இஎல், ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கோடைய சார்ட்டை பார்க்கலாம். ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் வந்து பாருங்கள் ஒரு முக்கியமான ட்ரெண்ட் லைன் வருது. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை 1, 2, 3, 4, 5 நிறைய டைம் டச் பண்ணி அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ஷன் ஆகிட்டே வந்துக்கிட்டே இருக்குது. இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா நியூ ஆல் டைம் ஹை போகிறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-20% தான் டிஸ்கவுண்ட் ஆகிட்டு இருக்குது இந்த ஸ்டாக்கு. அடுத்தது நம்ம 4ஆவதா பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஜென் டெக்னாலஜி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் கம்பெனி தாங்க. ஒரு அருமையான கம்பெனி சொல்லலாம். ட்ரோனில் நல்ல ஒரு இன்வெஸ்டருக்கு ரிட்டர்ன் கொடுத்த ஸ்டாக்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 52 வாரம் லோவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இங்கே பாருங்கள். நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் தான். இந்த பாருங்கள் ஸ்ட்ராங் வேஸ் சைட்வேல தான் இந்த ஸ்டாக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50, 12,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல், ஒரு மிட் கேப்னு சொல்லலாம். ஆர்ஓசி, ஆர்ஓஇ நல்லா இருக்குது. ஃபேஸ் வேல்யூ 1. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 48.5. கடன் கிடையாது. பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வேல்யூ தான் இருக்குது இந்த ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் இவங்க வந்து முக்கியமாக எதுனா டிஃபென்ஸில் தான் இருக்காங்க. என்ன இதில் டிஃபென்ஸ்னா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் எல்லாருக்குமே தெரியும். ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் பார்த்து எக்யூப்மெண்ட் அண்ட் ஆண்டி ட்ரோன் சிஸ்டம் இந்தியா லார்ஜஸ்ட் சப்ளையர் ஆஃப் த அப்படின்னு போட்டிருக்காங்க. இவங்க லார்ஜஸ்ட் சப்ளையர். இவங்களோட ரிசல்ட் வந்து பார்க்கலாம். சேல்ஸ் அருமையாக இருக்குது, கூடி இருக்குங்க லாஸ்ட் குவார்ட்டரோடையும். நெட் ப்ராஃபிட் வந்து பாருங்கள் 62 கோடி 53 கோடிக்கும் 62 கோடிக்கும் நல்லா டிஃப்ரெண்ட் இருக்குது. லாஸ்ட் இயர் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக தான் இருக்குது. இயர் ஆன் இயர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக கூட்டிகிட்டே இருந்தது பார்த்துங்க. இப்போ டிடிஎம்மில் 271 கோடி தான் இருக்குது. கொஞ்சம் டவுனாக இருக்குது. காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் நல்லாவே இருக்குது. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத்தும் நல்லா இருக்குது. ஸ்டாக் ப்ரைஸ் சிஜிஆர் வந்து நல்லாவே இருக்குங்க. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டியும் சூப்பராக இருக்குது. கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1800 கோடிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் வச்சுருக்காங்க. கடன் சுத்தமாக கிடையாது. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸில் தான் இருக்குது. டெப்டார் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 154 இருக்குங்க. கேஷ் கன்வர்ஷன் சைக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 247, 572 247 கொடுத்துருக்காங்க. ஒரு பாசிட்டிவ் நியூஸு.
ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னா, இதில் நிறைய பேர் இருக்காங்க. அசோக் அட்லூரின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இதில். எஃப்ஐ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. டிஐயும் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. பப்ளிக்கிட்ட தான் அந்த ஸ்டாக் வந்து கூடியிருக்குங்க. இந்த ஜென் டெக்னாலஜியோடைய நம்ம சார்ட்டை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஒரு லாங் சைட்வேல தான் இந்த ஸ்டாக்கு போயிட்டுருக்கு. நல்ல ஒரு ட்ரோன் செக்டார் வருங்க. அப்புறம் ஸ்டாக் இடையில அப்பர் சர்க்கிட் அடிக்குங்க பாருங்கள். இடையோட ரீசெண்டாக 2025 பிப்ரவரியில் ஒரு லோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப்பர் சர்க்கிட் அடிச்சு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு முக்கியமான ஒரு ட்ரெண்ட் லைனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. ஆமாம், கவனமாக இருக்கணும். இந்த மார்க்கெட் ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து செக்டார் எல்லா ஸ்டாக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹையில் தாங்க இருக்குது. டிஃபரன்ஸ் செக்டார் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 20க்கு மேலே தான் இருக்குது. கவனமாக இன்வெஸ்ட் பண்ணணும். நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்ட்ரா மைக்ரோ சிஸ்டம் சொல்லிட்டு நம்ம வந்து அஸ்ட்ரா மைக்ரோ ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் செக்டாரில் தான் இருக்காங்க. ஒரு 10,000 கோடி மார்க்கெட் கேபிட்டல், ஒரு ஸ்மால் கேப்னு சொல்லலாம். இவங்க எதில் இருக்காங்கன்னா ரேடியோ ஃப்ரீக்வன்சி அண்ட் மைக்ரோவேவ் சிஸ்டத்தில் இருக்காங்க. டெவலப் அண்ட் மேனுஃபேக்சரிங் ஆஃப் த சப் சிஸ்டம் ஃபார் ரேடியோ ஃப்ரீக்வன்சி அண்ட் மைக்ரோவேவ் சிஸ்டம் யூஸ்டு டிஃபென்ஸ் அண்ட் ஃபேஸ் மெட்ராலஜி அண்ட் டெலிகம்யூனிகேஷன். நிறைய எங்கள் டெலிகம்யூனிகேஷன், டிஃபென்ஸு, ஃபேஸு எல்லாத்துலேயுமே இருக்காங்க இந்த கம்பெனி. நல்ல ஒரு அருமையான கம்பெனிங்க இந்த கம்பெனி. செக்டார் வந்து அருமையான செக்டாரு. ஸ்டாக் பி வந்து பார்த்தீங்கன்னா 56.8 இருக்குங்க. ROE டீசெண்டாக இருக்குது. ஃபேஸ் வேல்யூ 2. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது. 6.84 தான் இருக்குது. ஆமாம், பெக் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 1க்கு கீழே தான் இருக்குது. அண்டர் வேல்யூ. டெப்த் ஆஃப் ஈக்விட்டி 1க்கு கீழே தான் இருக்குது. அதுவும் அண்டர் வேல்யூ. ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை போயிட்டு மறுபடியும் டவுன் வந்துட்டு மறுபடியும் ஹை போயிட்டு மறுபடியும் டவுன் வந்து இப்போ ரிவர்சல் மார்க்கெட் தெரியுது இந்த ஸ்டாக்கு. லாஸ்ட்டு குவார்ட்டர் ரிசல்ட்டு பாருங்கள். 205 கோடி சேல்ஸ் நல்லாவே இருக்குங்க. குவார்ட்டர் பார்க்கும்போது நான் அதுக்கு முன்னாடி 408 கோடி பண்ணியிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. இயர் பார்க்கும்போது கம்மியாக தான் இருக்குது. நெட் ப்ராஃபிட் பாருங்கள் 24 கோடி. இயர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டு. குவார்ட்டர் பார்க்கும்போது நல்லாவே இருக்குங்க. சேல்ஸ் வந்து பாருங்கன்னா 51 கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ 161 கோடி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ப்ராஃபிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு வருஷமும். காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் 11 நல்லா இருக்குது. காம்பவுண்ட் ப்ராஃபிட் குரோத் நல்லாவே இருக்குங்க. ரிட்டர்ன் ஆஃப் ஸ்டாக் ப்ரைஸ் ஈஸியாக நல்லா இருக்குது. ரிட்டர்ன் ஆஃப் ஈக்விட்டி நல்லா இருக்குது. ரிசர்வில் பாருங்கள் 1144 கோடி இருக்குது. கடன் கம்பெனி சுத்தமாக கிடையாது. நெட் கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா மைனஸில் தான் இருக்குது. டெப்டார் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 273. இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக கூடியிருக்குங்க. இன்வென்ட்ரி டேஸ் வந்து கூடியிருக்குங்க. அதுக்கப்புறம் கேஷ் கன்வர்சேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 614. இதுவும் ரொம்பவே கூடியிருக்குங்க. ப்ரொமோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இடையில வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஞ்சஸ் இல்லைங்க. 6 புள்ளி தான் இருக்குது. எஃப்ஐட் வந்து பார்த்தீங்கன்னா 6.47. எந்த சேஞ்சஸ் கிடையாது. டிஐட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் இருக்குது. ஆனால் வந்து பப்ளிக்கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் இந்த மார்க்கெட் ஸ்டாக்கில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த வீடியோவில் நம்ம ஒரு 5 டிஃபரன்ஸ் ஸ்டாக்கு பார்த்துருக்கோங்க. பிஎல், பிடிஎல், ஹெச்இஎல், ஜென் டெக்னாலஜி, அஸ்ட்ரோ மைக்ரோ சிஸ்டம். இந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டு டிஃபென்ஸுக்கு தேவையான, டெலிகம்யூனிகேஷனுக்கு தேவையான எக்யூப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இந்த வருஷம் பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸுக்கு வந்து நிறையா ஃபண்டு வந்து ஒதுக்க போகிறாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஃபென்ஸ் செக்டாரை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போர்ட்ஃபோலியோவில் இருக்க வேண்டிய ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்டார் வந்து கண்டிப்பாக இருக்கணும். இந்த 5 ஸ்டாக்கையும் நீங்களும் வாட்சஸில் நோட் பண்ணி வச்சு நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் என்னோட நாலேஜை தான் நான் ஷேர் பண்ணேன். நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாதுங்க. எந்த ஒரு ஸ்டாக்கை நீங்கள் வாங்குறதாலும் நல்ல ஒரு செபி ரிஜிஸ்டர் அட்வைசரை கேட்டு முடிவு பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி மோட்டிவேஷன் பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக் பட்டனையும் தட்டி விடுங்க. இன்னொரு அருமையான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.